வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஆதிபுருஷ் அப்படின்ற அந்த ஒரு டீசர் வெளியாகி இந்தியா முழுக்கவே பல பேர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த டீசரை பார்த்தீங்கன்னா இது ஒரு அனிமேஷன் படமா இல்லை சாதாரண படமா அப்படின்ற குழப்பம் உங்களுக்கே உச்சத்தை எட்டிடுவாங்க. அதுவும் நம்ம ராவணன் இருக்கார்லங்க, லங்கேஸ்வரன், அவர் அந்த அளவு தப்பாக சித்தரித்து வச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் போகலாம். இப்போ நீங்கள் ட்விட்டர் பக்கம் போனீங்க அப்படின்னாலே இந்த ஒரு குறிப்பிட்ட படத்தோட டைட்டில் இருக்குல்ல, இதை சார்ந்த ஹேஷ்டாக தான் உங்களால் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். எல்லாமே வாழ்த்துறதுக்காக போடப்பட்டு இருக்க பதிவு நினைக்காதீங்க. எல்லாமே பயங்கரமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் நம்ம ஊர் பசங்களை பல பேரும் எங்களுக்கே பிடிபடாத ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த ஹீரோவோட முக சாயல் இருக்குல்ல, அதை பார்க்கறதுக்கு நம்ம சீமானண்ணன் மாதிரியே இருக்கு. அவரோட முக அமைப்பை பேஸ் பண்ணி இது போல ஒரு படத்தெல்லாம் எடுத்திருக்காங்களேப்பா, எங்கள் அண்ணனை வேற லெவலில் காமிச்சா பரவாயில்ல, இந்த படம் சார்ந்தெல்லாம் எங்கள் அண்ணனோட முகத்தோற்றம் வரலாம் சரியில்லைன்ற மாதிரி ஒரு சில பதிவுகள் அங்கங்கே பார்க்க முடிஞ்சிட்டு இருக்கு. ஆக்சுவலாக சீமான் சாருக்கு இந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, ஆனால் ஒரு சிலர் இதையும் பதிவாக இட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் மக்கள் பார்வை கொண்டு வந்தேன். ஓகே, இது ஆக்சுவலாக ஆதிபுருஷ் அப்படின்றது புதுசாக வரப்போகிற ஒரு ஹிந்தி படம்ங்க. இந்த படம் இந்த வால்மீகி எழுதின ராமாயணம் இருக்குல்ல, அதை பேஸாக வச்சு கிரியேட் பண்ணப்பட்டிருக்க படம். ராமாயணம், ராமன் வெர்சஸ் ராவணன், இப்பேற்பட்ட கதையை தான் படமாக கொண்டு வராங்க. அதுவும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டாங்க, வால்மீகி எழுதின ராமாயணம். ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் உள்ள படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த படத்துக்கு டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே ரைட்டராக இருந்திருக்கிறது ஓம் ராவத் அவர்கள். இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாகுபலி ஃபேமஸ் இருக்கார் பாருங்க, நம்ம பிரபாஸ் அவர்கள், அவர், கிருத்தி சனோன் அண்ட் சைஃப் அலி கான். இதில் ராமர் கேரக்டரில் நடிச்சிருக்கவர் பிரபாஸ், ராவணன் கேரக்டரில் நடிச்சிருக்கவர் சைஃப் அலி கான். இந்த படத்தோட பட்ஜெட் வாயை பொழந்துருவீங்க, 500 கோடி ரூபாய். இந்த படம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக போகுது. கரெக்டாக அந்த வாரிசு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த டைம் எதுவும் சிங்காக தான் ஆக போகுது. இந்த பொங்கல் விடுமுறையில் வரும் பாருங்க, கரெக்டாக அந்த டைமில் பிடிக்கிறாங்க. இந்த படத்தை 2 லாங்குவேஜில் எடுத்திருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ஹிந்தி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ஆனால் இந்த படத்தை டப் பண்ணி இன்னும் பல மொழிகளே விட போகிறாங்க. தமிழ், கன்னடா, மலையாளம், இங்கெல்லாம் டப்பிங்கில் படம் வரப்போகுது. இது வரைக்கும் நல்லதாங்க போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க சினிமா ரசிகர்களும் இந்த படத்தை வச்சு செய்ய ஆரம்பித்தாங்க. இந்த படத்தோட டீசர் இப்போ வெளியிடப்பட்டுச்சு. செம வரவேற்பு டீசருக்கு. சரி, எல்லாமே பாசிட்டிவான வரவேற்பான்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் ட்விஸ்ட்டு. கிட்டத்தட்ட அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ் மட்டுமே 90,000 கமெண்ட்ஸை தாண்டி போய்கிட்டு இருக்கு. அதில் பெரும்பாலும் நெகட்டிவான கமெண்ட்ஸ் தான். இந்த டீசர் அவ்வளோ கிண்டல் பண்ணி வச்சிருக்காங்க. மனசாட்சியில் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கூட அப்படி நம்மளே ஏக்கப்படுற மாதிரி தான் பசங்க வச்சு செஞ்சுருக்காங்க. ஆக்சுவலாக மற்ற மொழிகள் இருக்குல்ல, டப் பண்ணி போதுன்னு சொன்ன பாருங்க படம், இந்த தமிழ், கன்னடா, மலையாளம், அங்கே இருக்கிற ரசிகர்களை காட்டிலும் இது ஒரிஜினலாக ரிலீஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஹிந்தி, தெலுங்கு, இங்கே இருக்கிற ரசிகர்கள் பயங்கரமாக வெடிச்சிருக்காங்க. எப்படி இல்லாமப்பா படத்தை எடுப்பீங்க அப்படின்ட்டு. இந்த வெடிப்புக்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த கண்டென்ட் முடியிறப்ப உங்களுக்கே புரிஞ்சிருவது. இப்போ நீங்கள் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னா, டிசப்பாயிண்டிங் ஆதிபுருஷ், பாய்காட் பாலிவுட் கம்ப்ளீட்லி அப்படின்னு போட்டிருக்காங்க. மனசில் எந்த அளவுக்கு கடுப்பு இருந்தால் இது போல் ஹேஷ்டாகை கிரியேட் பண்ணி போட்டிருப்பாங்க பாருங்க. ஓகே, இப்போ தாங்க ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். எதுக்காக பாய்புள்ளிங்க இவ்வளோ கொந்தளிச்சிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு. இந்த டீசரை கிண்டல் பண்ணுறதுக்காக பார்த்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம், வரவேற்கிறதுக்காக பார்த்தவங்க எண்ணிக்கை ரொம்ப 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 குறைவு. இந்த டிஸ்னியில் ஹனுமன் சீரிஸ் பார்த்துருப்பீங்களா, கண்டிப்பாக அதோட ட்ரெய்லராச்சும் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சீரீஸ்க்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட இந்த படத்துக்கு கொடுக்கப்படலை. 500 கோடி ரூபாய் பட்ஜெட்லாம் பெரிய மலை மாதிரி அமௌண்ட்டு. அதை வச்சு எவ்வளோ படங்கள் எடுத்துருக்கலாம். ஆனால் எல்லா பணத்தையும் ஒரு படத்துக்கு கொடுத்துருக்கீங்க. அந்த ஒரு படத்தோட அவுட்டு இவ்வளோ மோசமாக இருக்கு, டீசரை பார்க்குறப்பே தெரியுதுன்னு எல்லாருமே கரைஞ்சி கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹனுமன் சீரீஸை உருவாக்குறதுக்காக மெனக்கெட்டு இருக்காங்களே, இந்த அளவில் 10% கூட ஆதிபுருஷ் படத்தை உருவாக்குறதுக்காக மெனக்கெடலை அப்படின்னு கொந்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அனிமேஷன் சீரீஸான இதுக்கே இவ்வளோ மெனக்கெட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமாக எடுத்து அதில் இருக்க விஎஃப்எக்ஸ் எல்லாத்தையும் கோட்டை விட்டுருக்கீங்கன்னு தான் குற்றச்சாட்டை ரசிகர்கள் முன்வைக்கிறாங்க. ரைட்டு. அடுத்தபடியாக இந்த டீசரோட லான்ச் நடந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியா. எதுக்கு அங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம். ஓகே, ரைட்டு. இந்த டீசர் லான்ச் நடந்து முடிஞ்சதும் யூடியூப்பில் அந்த குறிப்பிட்ட டீசர் போச்சு பார்த்தீங்களா, போனது சில மணி நேரங்களே ரெக்கார்டை செட் பண்ணிட்டே வந்துச்சு. அவ்வளோ பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்தியாவில் ஒரு முக்கியமான பெரிய பட்ஜெட் படமாக பார்க்கப்படல. இதனாலே வரவேற்பு பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் பிரபாஸ் சார் வர ஹீரோன்றதுனாலேயே. இதில் போய் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல இப்போ வரைக்கும் 65 மில்லியனை தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு வியூஸ். 65 மில்லியனை தாண்டி. ஐமேக்ஸ் 3Dயில் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றதையும் படக்குழு உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலன்னா, யூடியூப்ல போயிட்டு நாம் ஒரு வீடியோ போட்டாலே 4K நம்மளால போட முடியும். ஆனால் இந்த படத்தோட டீசரை நீங்கள் யூடியூப்ல பார்த்தீங்களா, ஆதிபுருஷ் 1080 தான் இருக்குது, 4K கிடையாது. எதுக்காக 4K இல்லைன்னு எனக்கு புரியல. மக்கள் உங்களுக்கு புரிஞ்சா நீங்கள் தாராளமாக தெரிவிக்கலாம். எனக்கு என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம். இதுலேயே படக்கூட கோட்டை விட்டுருக்காங்களா அப்படிதான் தோணுது. இந்த டீசரை பசங்களை எதுக்காக கடிஞ்சு கொட்டுறாங்கிறதுக்கு அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். மம்மி ரிட்டர்ன்ஸ்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க, 2001 வெளியே வந்தது. இப்போ 2022. அந்த படத்தில் காட்டப்பட்ட விஎஃப்எக்ஸ் காட்சியை கூட பீட் பண்ண முடியாத அளவுக்கு தான்
ஆதிபுருஷ் படம் இருக்கிறதா இந்த காட்சியை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தில் கிளைமேக்ஸில் ஸ்கார்பியன் கிங்கா நம்ம வெயின் ஜான்சன் வருவார் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பாதி மனுஷ உடம்பும் பாதி தேலோட உடம்புன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில விஎஃப்எக்ஸ் காட்சி நம்மளால் பார்க்க முடியும், நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த முடியெல்லாம் கொஞ்சம் ஆடுறதெல்லாம் நம்மளுக்கு அப்பட்டமாக தெரியும் அங்கே விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு. இதை கூட பீட் பண்ண முடியாத அளவுக்கு தான் இப்படி பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களுக்கு இந்த டீசரை பார்க்குறப்ப இது முழுக்க முழுக்க கோச்சடையானா இல்லை முழுக்க முழுக்க பாகுபலியா அப்படின்ற டவுட் வருதுன்றாங்க. ஏன்னா கோச்சடையால எல்லாமே மோஷன் கிராஃபிக்ஸ் தான். அதில் ரத்தமோ சதயமோ மனுஷங்களை திரையில காட்டுற மாதிரி இருக்காது, எல்லாமே இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாகுபலி பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மனுஷங்களை சுமந்து வர கேரக்டராக தான் இருக்கும். அதில் மோஷன் கேப்சரிங் அப்படின்றது மனுஷங்க சார்ந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த படம் இருக்க ஆதிபுருஷ் இதில் பார்த்தீங்கன்னா பாதி கோச்சடையான் மாதிரியும் பாதி பாகுபலி மாதிரியும் இருக்குது. இதில் எங்கெங்க மனுஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க, எங்கெங்க மோஷன் கேப்சரை மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க, முழுக்க முழுக்க விஎஃப்எக்ஸ் படமா இல்லை முழுக்க முழுக்க மனுஷங்களை கொண்ட படமா, எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இதில் ரசிகர்களோட இன்னொரு மனக்குமுறலையே பார்க்க முடியுதுங்க. அதாவது இந்த படக்குழு சமீபத்தில் வெளியிட்டிருந்த தகவல் பார்த்தீங்கன்னா, இந்த ஆதிபுருஷ் படத்துக்கான விஎஃப்எக்ஸ் ஒர்க் இருக்குல்ல, இதுக்காக மட்டுமே பட்ஜெட்டில் பாதியை செலவு பண்ணாங்களாம். இட் மீன்ஸ் அப்ராக்ஸா ஒரு 250 கோடி ரூபாய் வரைக்கும் விஎஃப்எக்ஸ்க்காக மட்டுமே செலவு பண்ணியிருக்கிறதா அந்த தகவல் வெளியாச்சு. இதை கேட்டு பொறுக்க முடிய ரசிகர்கள் தான் இந்த விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஆதிபுருஷ் டீசரை பார்த்த பிற்பாடு சோட்டா பீம் மேலங்களுக்கு மதிப்பு அதிகமாகிடுச்சுப்பா, 2000 மடங்கு அதிகமாகிடுச்சுப்பா. ஏன்னா இதை விட சோட்டா பீமே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்ததா அவங்களே சொல்கிறாங்க. சொல்கிறது நம்ம பைபிளிங் கிடையாது, தெலுங்கு ஆடியன்ஸும் ஹிந்தி ஆடியன்ஸும். இந்த டீசர் சார்ந்து நிறைய பதிவுகள் சமூக வலைதளத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல, அதில் நான் பார்த்து ரொம்ப யோசித்த பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னை அதிகமாக யோசிக்க வச்ச பதிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிற இந்த பதிவு தான். ஒரு பெண்மணி போட்டிருக்காங்க இந்த பதிவை. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, no one can match the first ever ராமாயண். புரியுதா? அதாவது முதல்ல ராமாயண் சீரிஸ் நம்ம பார்த்துருப்போல, இது வரைக்கும் பாருங்கள் ரைட் சைடில் கேரக்டர்ஸ், ராமன் கேரக்டர், ராவணன் கேரக்டர், அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டரா லட்சுமணன், அப்புறம் நம்ம ஹனுமன் கேரக்டர். இந்த எல்லா கேரக்டர் கூடயும் இப்போ வெளியே இருக்கு பாருங்க ஆதிபுருஷ் டீசரு, அதில் வந்திருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பழைய வெர்ஷன் கூட இது ஒட்டவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ராமாயண் இஸ் ஆல் அபவுட் ஸ்டோரி கண்டென்ட், நாட் அ விஎஃப்எக்ஸ் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஓப்பனாக ஒருத்தவங்களால பதிவு போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஹாலிவுட்டோட தாக்கம் இந்த குறிப்பிட்ட படத்தில் பயங்கரமாக இருக்குன்றதை டீசர் மூலமாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னா நிறைய பேர் பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒப்புமை புகைப்படங்களோட போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம டைரக்டர் வீட்டில் இருக்கிறப்ப கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அதிகமாக பார்த்தாருன்னு தெரியல, அதனாலேயே ஃபுல்லாக இந்த படத்தில் ஒரு சில விஷயங்களை பயன்படுத்திருக்கலாம்னு கூட சொல்கிறாங்க. அதுலேயும் இன்னொன்று, இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ்னு படம் இருக்கும் பார்த்தீங்களா, பயங்கரமாக வசூலில் சக்கப்போடு போட்ட படம், ஹாலிவுட் படம். அதோட தாக்கமும் டைரக்டருக்கு இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சில ஃபோட்டோஸை பதிவேற்றம் பண்ணி. இதை நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது ஆக்சுவலாக அந்த ஆதிபுருஷ் டீசரில் வந்த ஒரு குறிப்பிட்ட காட்சிங்க. அப்படியே பக்கத்தில் பார்க்குறீங்களா, இதுதான் பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இருக்குது பாருங்கள், அதில் வர பிரைமரியான சீனு. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிக்கங்க. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஒரு வவ்வால் மேலே ராவணன் வரா மாதிரி காமிச்சிருப்பாங்க. இட் மீன்ஸ் சைஃப் அலி கான் அது மேலே ட்ராவல் பண்ணி வரா மாதிரி இருக்கும். இது இந்த ஆதிபுருஷ் டீசரில் வந்த ஒரு காட்சி. இது அப்படியே பக்கத்தில் பாருங்கள், கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு சீன் இது. அதாவது டேனி சிக்கிப்பாங்க, கிட்டத்தட்ட அவங்க ஜோலி முடிஞ்சுதான் நினைப்போம். அந்த நேரத்தில் டிராகன் ஒரு என்ட்ரி கொடுத்து காப்பாற்றும், வேற லெவலில் நம்மளுக்கு கூஸ் பம்பை இந்த சீன் கொடுக்கும். இப்படி இதை ரெண்டு தான் மேட்ச் பண்ணியிருக்காங்க. ரசிகர்கள் இப்படி பொருத்தி பார்த்துருக்கிறது சரியா தப்பான்றத ரசிகர்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். ஓகே ரைட்டு. அடுத்துதாங்க நான் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரு கமெண்ட். இந்த ஆதிபுருஷ் டீசர் இருக்குல்லங்க, அந்த வீடியோக்கு கீழே சரி கமெண்ட்டில் என்னதான் பசங்க பேசியிருக்காங்கன்னு சும்மா செக் பண்ண போனேன். அதில் போட்டிருக்காங்க பாருங்க, அதாவது டீசரோட இந்த செகண்டில் இல்லைன்னா டீசரோட இந்த மினிட் இந்த செகண்டில் இதெல்லாம் இருக்குப்பா, இந்த அளவுக்கு டைரக்டர் இன்ஸ்பயர் ஆகியிருக்காரு. திருடுறது வேற, ஆனால் டைரக்டர் இன்ஸ்பயர் ஆகி எடுத்திருக்காருன்னு நிறைய ஹிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படங்களில் இருந்து வர்ற பிஜிஎம்லாம் சீனாக இருக்கட்டும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற வர்ற சீனாக இருக்கட்டும், ஒரு சில வெப்சீரிஸில் வந்த சீன்ஸ் மியூசிக்காக இருக்கட்டும், இது மாதிரி பல விஷயங்களை இந்த டீசரில் இந்தந்த செகண்ட் உங்களை பார்க்க முடியும். அந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. அந்த கமெண்ட் படி எந்தெந்த செகண்டில் என்னென்ன இருக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதை நான் சொல்கிறேன், நீங்கள் டைம் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓ இந்த செகண்டில் இதெல்லாம் வருதான்ட்டு விழுந்து விழுந்து சிரிப்பீங்க. அதில் இந்த டீசரோட 9th செகண்ட் இருக்குல்ல, அதில் சைரா, 17th செகண்டில் இன்ஃபினிட்டி வாரோட பிஜிஎம் இருக்குல்ல அது, 30th செகண்டில் ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் பார்த்துருப்பீங்க, அதோட தாக்கம். 34th செகண்டில் ஜண்டு பாம், இதுதான் ஹைலைட்டு. 46th செகண்டில் பார்த்தீங்கன்னா பிளானட் ஆஃப் த ஏப்ஸ், 49th கிங் காங், அண்ட் கரெக்டாக அந்த டீசரோட 1 நிமிஷம் 11வது வினாடியில் டெம்பிள் ரன், 1 நிமிஷம் 18வது வினாடியில் ராம் பீம் RRR. இந்த டீசரோட 1வது நிமிடம் 33வது செகண்டில் அசம்பிள், வேற எந்த அசம்பிளும் இல்லை, அவெஞ்சர்ஸ் பார்த்துருப்பீங்களே அந்த அசம்பிள். ஓகே, அடுத்தபடியா இதில் நிறையா பேரை கண்டுபிடிச்ச பொதுவான ஒரு குறை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே அணிஞ்சிருக்காரு பார்த்தீங்களா
இந்த கவசம் தான். இதை உடையெல்லாம் சொல்லி ஏமாற்ற முடியாது, லிட்டரலாக தெரியுது கவசம் தான். ராமனுக்கு கவசம் கொடுத்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எவ்வளோ சீரீஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமாயணம் சார்ந்து. அதில் ராமன் கவசம் ஏந்தி இருந்தார் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த போர்க்காலத்தில் கூட ராமன் கவசம் தரிச்சிருந்தாரா இல்லையான்றதே ஒரு விவாதத்துக்குரிய விஷயம் தான் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. இதை வச்சு தான் பயப்படுங்க அடுத்த விஷயத்த சொல்கிறாங்க. ஏங்க இது வந்து ராமாயணங்க, இதை மகாபாரதம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. மகாபாரதத்தில் தான் கவசம்லாம் போட்டுட்டு அவங்கவுங்க வருவாங்க. ராமாயணத்தில் எங்கெங்க கவசம், அது ராமன் எங்கெங்க கவசத்தோடு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டீசரில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமனும் கவசத்தில் வராரு, லக்ஷ்மணனும் கவசத்தில் வராரு, ஹனுமனுக்கு மட்டும் ஏதோ இவங்க விட்டு வச்சுருக்காங்க சார் ஒரு கவசம் வேணான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியலைங்க அப்படின்றாங்க. சரி, இவ்வளோ கேரக்டரை பதம் பார்த்து வச்சுருக்காங்க டீசரில். சீதை கேரக்டரை கொஞ்சம் நல்லா வெயிட்டாக கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அதுலேயும் எங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு ரசிகர்கள் ஆர்மியை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கிருத்தி சனன் இருக்காங்களே, அவங்க தான் இந்த படத்தில் சீதையாக நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒரு லுக்கை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த லுக்கும் சாட்சாத் அந்த டீசரில் வந்த லுக்கு தான். இந்த கேரக்டருக்கு இவங்க கரெக்டாக இருப்பாங்களா இல்லையா நான் அதுவும் கருத்து சொல்லலை, நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு பார்த்தீங்கன்னா இது சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அதாவது இந்த டீசரில் வந்து ஹனுமன் கேரக்டரை பார்த்தீங்களா, இந்த வானரம் அப்படின்ற விஷயம் பெருசாக முக அமைப்பில் இல்லாமல் இருக்கும். லைட்டாக அதை காமிச்சிருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பாடிலேயே அவங்களால பெருசாக கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உண்மையிலேயே ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்தமான படம் இருக்குல்லங்க, ஹனுமனோட படம், அதில் இருக்கிறவங்களோட உருவம் தான் ஹனுமனுக்கு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இந்த படத்தில் இப்படி சாதாரண மனுஷன் மாதிரி ஹனுமனை காமிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த கமர்ஷியல் எலிமெண்ட் அப்படின்றத மற்ற விஷயங்களை பண்ணலாம். ஆனால் ஹனுமன் சொல்லிட்டு பல பேரால் போற்றப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கடவுள் சார்ந்து ஓமைப்படுத்துகிறவரை இப்படி சாதாரண மனுஷன் மாதிரிலாம் காட்டுறதை ஏற்றுக்க முடியலன்னு பல பேரை கிளம்பியிருக்காங்க. கிளம்பணும் யாருன்றதை கண்டிப்பாக அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஆக்சுவலாக இவர் தாங்க கம்பீரமான ஹனுமனை நம்ம இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், வணங்கிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இவரை வணங்குற பல பேருமே பார்த்தீங்கன்னா பிரம்மச்சாரிகளாக இருப்போம், கிட்டத்தட்ட எங்களை மாதிரி. அந்த அளவுக்கு ஒரு கெத்தான கடவுளை இவர் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்பேற்பட்ட தோற்றத்தை கொண்ட ஹனுமன் சார்ந்து டீசரில் இப்படி சாதாரண மனுஷன் மாதிரி தோற்றம் கொடுத்துருக்கிறது எங்களால் வருத்தம்ப்பா, எங்களுக்கு வருத்தம்ன்ற மாதிரி தான் பல ரசிகர்களும் பதிவுகளை இட்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக கண்டிப்பாக இவரை பற்றி ஒரு தனி எபிசோடே போனாங்க, அவ்வளோ இருக்கு பேசுகிறதுக்கு. ராவணன் எப்பேற்பட்டவர் அது இதுன்னு பல விஷயங்களை பேசி நாமளே ஒரு பெரிய வீடியோ தொகுத்து வழங்கியிருக்கோம். தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பார்த்துருங்க. இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோட லிங்கை கொடுக்குறேன், தயவு செஞ்சு பார்த்துருங்க. ஏன்னா ஆதிபுருஷ் டீசர் வெளியாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் தப்பான விஷயங்களை பார்த்து இதுதான் உண்மை அப்படின்னு நினச்சிடாதீங்க. அதுக்காகவே தயவு செய்து நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த வீடியோவில் ட்ராவல் பண்ணுங்கள். ஏன்னா இந்த டீசரில் ஆதிபுருஷ் டீசரில் ராவணன்னு சொல்லிட்டு சைஃப் அலி கானை காமிச்சிருக்காங்க, செஞ்சிட்டாங்க. எந்த அளவுக்கு ராவணனை கேவலப்படுத்த முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, வேற யாரும் இல்லை, இந்த ஆதிபுருஷ் படத்தில் வரப்போகிற ராவணன் இவர் தானா. இந்த எந்த லட்சணத்துலையாவது உங்களுக்கு ராவணன்னு தெரியுதா? சைடில் திரும்பி பாருங்கள், பின்னாடி போய் டிவிக்கு பின்னாடி போய் நின்று பாருங்கள், சத்தியமாக உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ஹேர் ஸ்டைலை பாருங்கள், தாடி ஷேப் பண்ணதை பாருங்கள், இதெல்லாம் விட என்ன தெரியுமா கொடுமை, சைடில் பூரா விட்டுருப்பாங்க. இங்கெல்லாம் அந்த காவை தோண்டி வச்சுருக்கேன் சார், கண்ணாடி போட்டால் கட்டா உட்காரணுவாங்களே, கிட்டத்தட்ட அது மாதிரி பூரா விட்டு வச்சுருக்காங்க. இந்த பட்டை இல்லாமல் பார்த்தீங்கன்னா முகலன் பேர் மாதிரி இருக்குங்க கிட்டத்தட்ட. இவரை கொண்டு வந்து ராவணன்னு செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறது? அந்த காலகட்டத்தில் ஹீட்டர்லாம் இருந்துச்சா என்ன கூட போகிறதுக்கு? ராவணனை ஸ்டைலாக காட்டணுன்றதுக்காக இந்த முயற்சி பண்ணி சொதப்பிச்சா, இல்லைனா ராவணனை வேணும்னே நம்ம கேவலப்படுத்தணும்னு சொல்லிட்டு இந்த முயற்சியை பண்ணியிருக்கானு தெரியல. அடுத்த ஒரு கொடுமை, வவ்வால் மாதிரி இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது ஆக்சுவலாக இந்த வவ்வால் மேலே அமர்ந்தபடியே ராவணன் பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஏதோ இவரோட வாகனமே வவ்வால் மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. ஆனால் உண்மையிலே ராமாயணம் கதையை எடுத்துக்கிட்டிங்கனாலே ராவணன் புஷ்பக விமானத்தில் பயணிக்கிறதா தான் சொல்லியிருப்பாங்க. அதோட அடகு எப்படி இருக்கும், எவ்வளோ எடில் கொஞ்சி இருக்கும், இதை பாருங்கள். ஏதோ பேய் மேலே பேய் உட்காந்து வர மாதிரி சித்தரித்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட சாத்தானா ராவணனை சித்தரிக்க என்ன பண்ண முடியுமோ பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது. அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரேமில் மேலே ஃபுல்லாக வவ்வால் கொச்சன்னு வரும், நடுவில் ராவணன் ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதை சொல்ல வராங்க இவங்க இங்கே? அடுத்து இன்னொரு விஷயம், அதாவது ராவணனை பற்றிய அடிப்படை புரிதலே இல்லாமல் இந்த படம் எடுத்திருக்காங்கன்றதை தெளிவாக உணர்த்துற மாதிரி இந்த ஒரு ஃப்ரேமு. ராவணனுக்கு 10 தலையாங்க, அதை காமிச்சிருக்காங்க விஷுவலாக. அதுதான் ஹைலைட். ஏதோ வார்த்தைக்காக வந்தால் பரவாயில்ல, விஷுவலாக காமிச்சிருக்காங்க அந்த 10 தலை இருக்குன்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ராவணனுக்கு பார்த்தீங்கன்னா 10 தலைகள் அப்படின்றது 10 கலைகள். அந்த புரிதலும் இங்கே அடிபட்டு போயிடுச்சா? சரி, அடுத்து வாங்க. இந்த டீசரில் மெய் சிலிர்க்க வைக்கிற மாதிரி ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் இருக்கிறதா ஒரு தரப்பு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு ஆடியன்ஸ் சொல்கிறது, ஏன்பா இதுக்காக தான்ப்பா பாய்காட் பாலிவுட்ன்றாங்க, கலை வடிவத்தில் எதுக்காக இந்த விஷயங்களை பற்றிலாம் பெருசாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இப்போ புதிய பேசுபொருளாக மாறி இருக்கு. அதுவும் இந்த டீசர் முடிவில் ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் ரொம்ப ஹெவியாக இருக்கும்.
அது ஆக்சுவலாக பார்த்த ஒரு சிலர் பரவசம் அடைஞ்சாங்க, அதுவே மாற்று கருத்து இல்லை. ஆனால் எல்லாருக்கும் அந்த தாக்கம் ஏற்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா அதுதான் கேள்விக்குறியான விஷயம். இதை எப்படி எடுத்துக்கலான்றதை மக்கள் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இதில் நான் அந்த கருத்தையும் சொல்லலை. ஓகே, இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை பற்றி தமிழ் ஒரு படம் வந்தால் எப்படி இருக்கும்? ஒரு பெரிய தமிழ் டிரெக்டர் ராவணனை கதை நாயகனாக வச்சு ஒரு படத்தை உருவாக்கினார்னா எப்படி இருக்கும்? நினச்சி பார்க்குறப்ப எனக்கு எங்கெங்கேயோ ஃபீலிங் போகுது, மக்கள் உங்களுக்கும் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலை உலகத்தில் ஒரு சித்தாந்தம் சார்ந்தோ ஒரு கோட்பாடு சார்ந்தோ போட்டி நிலவுதுன்னா அதுக்கு போட்டியாக இன்னொன்று வந்தால் மட்டும்தான் வாய் அடைக்க முடியும். இதை நம்ம பல விஷயங்களை பார்த்துருப்போம். ஸோ அதனால் நானும் எதிர்பார்க்குறேன். ராவணன் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு, பட் அதோட கதைப்போக்கு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மணிரத்னம் சாரோட இயக்கத்தில் ஐஸ்வர்யா ராய் மேம் அண்ட் விக்ரம் சாரா நடிச்சிருந்த அந்த படம். நான் சொல்றது ராவணனே கதை நாயகனா வச்சு ஒரு பெரிய படம். ஆனால் அந்த படம் மட்டும் ரிலீஸ் ஆச்சுனாலே 1008 சர்ச்சைகள் வரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இப்போ இந்த ராமாயணம் உண்மையிலே நடந்துச்சு நடக்கலை, ராமன் ராவணன் உண்மையிலே இருந்தாங்க இல்லை, அதை பற்றின விவாதத்துக்குள்ளேயே போலங்க. ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டா அது சார்ந்து நம்ம பல விஷயங்களை பேச வேண்டியிருக்கோம். நமக்கு அந்த ஸ்ட்ரென்த்து கிடையாது. ஸோ இந்த படம் டீசர் பற்றி மட்டும் நான் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன். நீங்கள் முடிவு பண்ணுங்கள் மக்களே. இந்த டீசரில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்களால் ரசிகர்கள் எந்த அளவு அதிருப்தி அடைஞ்சிருக்காங்க, ராவணன் புகழ் கெடுக்கிற ஒரு டீசராக இது இருக்கா இல்லையன்றதை மக்கள் நீங்களே முடிவு பண்ணலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.